ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ, அதாவது முன்னே போட்ட வீடியோவுக்கு நான் எதிர்பார்த்ததோட அதிகமான சப்போர்ட் அண்ட் வியூஸ் போயிருக்குன்னே சொல்லி ஆகணும். நான் ஆக்சுவலி எதிர்பார்த்தது வெறும் 10 லைக்ஸ் அண்ட் 100 வியூஸ் மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 350+ வியூஸ் அண்ட் 10+ லைக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் த வியூவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இது நானே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி இந்த வீடியோ போடணுன்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த மோட்டிவேஷன் தரணுன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நீங்கள் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் அண்ட் வியூவர்ஸும் எனக்கு தந்திருக்கீங்க. ஸோ ஐம் கிரேட்ஃபுல்லி தேங்க்ஃபுல். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேடியம் டிபி ஸ்டேடியம் ஒன்று பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எதை வச்சு ப்ரோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த ஏர்டெல் டிஷ் பிளேட் இல்லை எந்த ஒரு பிளேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்றதை மறக்காமல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மறக்காமல் நிறையா வியூஸ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். லைக் 1K+ வியூஸ் போச்சுன்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு பெரிய ஸ்டேடியம் நான் வந்து பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு இப்போ இல்லை, பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 5 to 6 monthஸில் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் அப்படிலாம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கும் இனிமேல் வர வீடியோக்கும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம், அதையும் போய் மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நான் பில்ட் பண்ண போகிறது ஒரு நாள் 2 நாளெலாம் இல்லை, கிட்டத்தட்ட 3 days நான் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து பார்க்குறது ஒரு லைக் 15 to 20 minutes வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் ஆனால் அதுக்கு போட போகிற எஃபர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 days 2 days அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு தேவைப்படுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மெயின் ஏர்டெல் டிஷ் பிளேட். ஏர்டெல்னு இல்லை, நான் எதுனாலும் நீங்கள் டாடா ஸ்கை அப்படிலாம் சன் டிவி டிஸ்க், ஸோ வாட் எவர் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் சரி. ஸோ அந்த டிஷ்ஷோட பிளேட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளோட ஸ்டேடியமோட பேஸாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் இது எங்கேருந்து வாங்க முடியும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டுப்பாங்க. அட் த சேம் டைம் காயலாங்கடையில் கேட்டுப்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக இந்த இடத்துல இது இருக்கும். ஸோ அது மறக்காமல் இதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி இது கிடச்சிச்சின்னா இந்த நான் சொல்கிற மெத்தட்ஸ் அண்ட் நான் யூஸ் பண்ணுற என்ன சொல்கிறது டாக்டிக்ஸை வச்சு நீங்கள் அதை பில்ட் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேடியம் பிளேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சாண்ட் பேப்பர் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ சாண்ட் பேப்பர் நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எம்சியில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ எம்சியில் வந்து 3 நம்ம வச்சுருக்கணும். 3 தேவையில்ல, நீங்கள் எவ்வளோ நான் வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கணுன்றதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும்னு நினச்சிங்களோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது ரொம்ப அழுக்காக தான் இருந்தது. பட் ஆனால் அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி நான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஷைனிங்காக இருக்க அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். பட் ஆக்சுவலி இது மட்டும் பத்தாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப் அனிமே ஸ்டேடியம் மாதிரி நம்ம இதை வந்து பில்ட் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து ஸ்ப்ரே பெயிண்ட், ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிசைன், ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலான்ற ஐடியாவில் இருக்குது. ஸோ மறக்காமல் அது பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த சின்ன கேப் இருக்கும் பார்த்திங்களா, இந்த 4 கேப். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த எம்சியில் வாங்கியிருக்கோம். ஸோ எம்சியில் வந்து இந்த பேக்கை பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இதுக்கு தந்திருப்பாங்க. ஸோ இது பிரிச்சிங்கன்னா, ஸோ இது 2த்தையும் நீங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் 2த்தையும் எடுத்துகிட்டு இது ஃபில் பண்ணுங்கள். ஸோ ப்ரோ இது வந்து ஃபில் பண்ணும்போது இது என்னது ஹார்டாயிரும். அப்போ எப்படி நம்ம அதை வந்து கரெக்டான அந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரது, அந்த பதத்துக்கு கொண்டு வரதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்ம சாண்ட் பேப்பரே வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு நிமிஷம். எஸ், ஸோ இது 2மே எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ சில விஷயத்தெல்லாம் நான் லைட்டாக ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லாங்காக போக போகுது இந்த வீடியோஸ், அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த லைட் டிஷ்ஷை திருப்பிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ஓட்டையில் இப்படி ஹவ் டு ஸ்டிக் இட். ஓகேவா? இது வந்து நல்லா நம்ம
சின்ன சின்ன ஹோல்ஸில் வந்து இதை வந்து அடைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதத்துக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ இது மட்டும் பத்தாது, ஓகேவா? ஸோ இப்படி மட்டும் விட்டிங்கன்னா நமக்கு பின்னாண்ட நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இப்போ முன்னாண்ட தான் மெயின் வேலையே. ஸோ அதை காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்களா லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக அதை அமுக்குங்க. அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் வச்சு சில வேலைகள்லாம் இருக்கும். இந்த ஹோல் இந்த கேப் இதுலேயும் இருக்கும் கைஸ். ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா லைக் அதை வந்து ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் லைட்டாக ஜூம் பண்ணிடுறேன். ஸோ எஸ், ஸோ கைஸ் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி முன்னாடி வந்து லைட்டாக மேலே இல்லை, ஐ மீன் நான் சமமாக இருக்கணும்னு சொன்னேன். பட் ஆனால் இங்கே விட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு எப்படி இருந்தாலும் ஹவவர் நம்ம வந்து அதை இந்த மாதிரி தேக்க தான் போகிறோம். ஸோ வந்து லைட்டாக மேலே இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் நம்ம அந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே ஒரு முன்னெச்சரிக்கை நான் சொல்லிடுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அந்த பதத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இது மட்டும் போதாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 day, ஐ மீன் ஒரு 12 hours ஆச்சு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது காய ஒன்றும். ஸோ அப்போ தான் வந்து எம்சியில் வந்து அந்த வெட்னஸ் எல்லாமே போனதுக்கப்புறம் ஸோ அதை வந்து நம்ம ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டெப். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 hours நான் வந்து காய விட போகிறேன். ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 hours ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ட்ரை ஆகிருக்குன்னே சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தபோது தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி லைக் வெட்னஸ் இருந்தது. பட் ஆனால் இப்போ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹார்ட் மாஸ் சாலிடாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம சாண்ட் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு அதை வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தன் பண்ணணும். ஸோ அதுதான் பெரிய ப்ராசஸ் இதில் இருக்கிறதுலே. ஸோ அதை மட்டும் பண்ணிட்டோன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈஸி தான். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் கலரிங் வேலைலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணலான்ற மாதிரி பிளானில் இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இதை வந்து கட் பண்ணணும். ஸோ பண்ணலாமா?
ஸோ இதை எப்படி கட் பண்ணணுன்ற மெத்தடு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், சின்ன கத்திரிக்கோல் வச்சுட்டு. ஸோ அதனால் வெயிட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணணும் கைஸ், ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைக் இன்னொன்று ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸில் வச்சுட்டு நம்ம நல்லா தேய்ச்சோன்னா நல்லா வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தனாக இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஓரளவுக்கு அந்த ஷேப் வந்துடுச்சு. லைக் அதோட இந்த இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஈக்குவல்னஸ் வந்துருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு அதே மாதிரி பண்ணணும், அதுக்கப்புறம் இது பண்ணணும், அதுக்கப்புறம் இது பண்ணணும். ஸோ இது பண்ணலாமா? ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரியலி நான் சொல்கிறேன், இது வந்து இது செகண்ட் டைம் நான் இந்த விஷயத்தை பண்ணுறது. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் வச்சுருந்தோம். பட் ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, லைக் இது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் கைஸ். இந்த தேக்கிற இந்த நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு அதை ஸ்மூத்தன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டில் ஆகிற டைமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 டே எடுக்கும். பட் ஆனால் நீங்கள் 12 hours 10 hours இது பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இப்போ ஓரளவுக்கு செட்டில் இருக்கும், ஹாஃப் மிடில் இருக்குது. பட் ஆனால் இதே நீங்கள் வந்து இன்னொரு 1 day கழிச்சு பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து லைக் ராக் மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இந்த 10 to 12 hours ஒரு டைம் லிமிட் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் விஷயம். ஸோ வாங்க பண்ணலாம் திருப்பியும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக போகும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நான் திருப்பி வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம இது நல்லா பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணியாச்சு. ஸோ இந்த எம்சியில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் பிளேட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிளேட்டோட நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எமர்ஜ் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேடியம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த எம்சியில் வந்து நல்லாவே பதம் வந்துருச்சு. லைக் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எம்சியில் வந்து காஞ்சிருச்சு. ஆஸ் வெல் அஸ் இது வந்து நம்ம பிளேட்டோட நல்லா எமர்ஜ் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 30 minutes ஆஃப் ஹார்ட் ஒர்க் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து 30 minutes ஆச்சு. இந்த ஒரு லெவல் இந்த ஸ்டேடியம் இந்த பிளேட்டோட அந்த ஒரு லெவலுக்கு இந்த எம்சியில் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30 minutes ஆகிடுச்சு. ஸோ இது வந்து யாராவது கிட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களோட கார்டியன் ஆர் பேரண்ட்ஸோட செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறையா டஸ்ட் வந்து வருது. என்னோடய கை வந்து இத்தனைக்கும் நான் வாஷ் பண்ணேன் கைஸ். பட் ஆனால் இன்னும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்னஸ் என்னோடய கையில் இருக்குன்றத பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த எம்சியில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து 15+ or 13+ இருந்தால் தான் இது வந்து எம்சியில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து
ரியலி அது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் இது ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருக்கணும், பட் பரவாயில்ல, நான் டிஸ்க்ளைமரில் அதை போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது நல்லா வாஷ் பண்ணிக்கணும் கைஸ். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் நல்லா இந்த டஸ்ட்லாம் எடுத்துடணும். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பெயிண்ட் இப்போ கரண்ட்டாக என்கிட்ட இல்லை, பட் ஆனால் நான் போய் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லைக் எப்படின்னா மிடில் இருக்கும், நம்ம மிடில் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, பட் ஆனால் இதுக்கப்புறம் ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க இங்கே பவுண்ட்ரிஸில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், லைக் கார்ட்போர்டு எல்லாம் ஏதாவது ஒரு டியூப்லைக் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இதில் ஒட்டலான்லாம் இருக்கேன். ஸோ டியூபோடு நான் வந்து கார்ட்போர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒட்டுறதுக்கு நமக்கு க்ளூ கன் அந்த மாதிரி நிறையா பொருட்கள் தேவைப்படுது. ஸோ பட் ஆனால் நம்ம லைக் ஓஸ் பைப் இல்லைனா டியூப் வந்து நீங்கள் ஒட்டுறதா இருந்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பட் ஆனால் நான் வந்து இதுக்கு கார்ட்போர்ட் தான் ஒட்டலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். பை கைஸ்.